ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேற்று நைட்டு யூஎஸோட எஸ்சிசியோட அஃபிஷியல் அக்கௌண்ட்லேருந்து பிட்காயின் ETF அப்ரூவ் ஆகுற மாதிரி ஒரு ட்வீட் வந்தது. என்ன இது? அதை தொடர்ந்து மார்க்கெட் பயங்கரமான ஒரு அப்மூவ், அதுக்கப்புறமா பயங்கரமான ஒரு டவுன் மூவ், ஒரு சரியான ஒரு வால்டாலிட்டி. லேட்டரான் வித்தின் ஃபியூ மினிட்ஸில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, யூஎஸ் எஸ்சிசியோட ட்விட்டர் அஃபிஷியல் ஹேண்டில் வந்து ஹேக் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னடா அது வந்து ஃபேக்கு, அது ஃபேக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. லேட்டரான் மார்க்கெட் அதை தொடர்ந்து மொத்தமாக அப்படியே மறுபடியும் வந்து டம்ப் ஆகி இப்போ சைட்வேஸில் வந்து போயிட்டுருக்குது. இப்போ எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருக்குது, நான் லாஸ்ட் வீடியோ இந்த பிட்காயின் ETF பற்றி வந்து பேசி வந்து போட்டிருந்தேன், இந்த மாதிரி அப்ரூவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுலேருந்து ஏதாவது நிலைப்பாடு வந்து மாறி இருக்குதா, அண்ட் இந்த இது ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆச்சுல, அந்த இன்வெஸ்டிகேஷன் என்ன தெரிய வந்தது, அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் மெயினாக இப்போது பெரிய லெவலில் பேனிக் ஃபட் வந்து போயிட்டுருக்குது. என்னென்னா, நம்மளோட கண்ட்ரியில் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த FIU ரெகுலேஷனால் ஒரு சில அதில் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸோட ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் வந்து ஷேடோ பேன் பண்ணுற மாதிரி வந்து போயிட்டு இருந்ததில்ல. அதை தொடர்ந்து இப்போது ஆப்பிள் ஆப் ஸ்டோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பினான்ஸு, கூகாயின் இந்த எக்ஸ்சேஞ்சஸோட அந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கான இதுவே வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம இதை பார்த்து வந்து பேனிக் ஆகணுமா, ஸ்லோவாக அகெயின் வெப்சைட்டும் வந்து தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் பினான்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆப் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கா ஃப்யூச்சரில்? இதை பற்றி வந்து பார்ப்போம். அண்ட் இன்னும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ் வந்து இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ஃபர்மேஷனலாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் வந்து இருக்க போது. லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ ரைட் நவ். இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த யூஎஸோட SEC இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் பாடி தான் மார்க்கெட்டை யாராவது மேனிப்புலேட் பண்ணாலோ, மார்க்கெட்டில் யாராவது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி பம்ப் அண்ட் டம்ப்லாம் வந்து பண்ணாங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சியூ பண்ணி வான்லாம் பண்ணி அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. இப்போ இந்த SECயும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இந்த பிட்காயினில் ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டாங்க. இவங்க மேலே யார் அலிகேஷன்ஸ் வந்து போடுவாங்க தெரியல. சரி, அது ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னு மேபி உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் வந்து சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக January 10 ஆர்க் ஷேர்ஸ் அவங்களோட பிட்காயின் ETFக்கான ஃபைனல் டெட்லைன். இதை பற்றி நான் லாஸ்ட் வீடியோலையும் அந்த ஷார்ட்ஸ்லையும் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ நேற்று நம்ம ஊர் டைமில், அப்போ தான் கரெக்டாக நம்ம ஊர் டைமில் 1 மணி 2 மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அப்போது January 10 கூட வைக்கலை. அப்போவே வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் ETF வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ட்விட்டரில் ஒரு ட்வீட் வந்து SEC சைட்லேருந்து. எனக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இவன் இப்படி பண்ண மாட்டானே. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தான் வந்து ஆர்க் ஷேர்ஸோடதே வருது. மேபி அவன் பண்ணால் கூட நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, இன்றைக்கி ஆர்க் ஷேர்ஸ் இன்றைக்கி அக்செப்ட் பண்ணுவாங்க, லேட்டரான அப்கமிங் 3rd டெட்லைன் ஒரு சிலோட இது வந்து வருது, அப்படி தானே அக்செப்ட் பண்ணணும். இவங்க என்ன திடீர்னு நாங்கள் எல்லா ETFும் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக ஒரு இது மாதிரி ட்வீட் மாதிரி வச்சுருக்காங்களே. ஏன்னா ஒவ்வொரு ETFக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபீஸ்லேருந்து எல்லா விதமான ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும், அதை பேஸ் பண்ணி எந்த ETF வந்து கொஞ்சம் வேலிடாக இருக்கோ அதை வந்து அப்ரூவ் பண்ணலாம். இவங்க ஹோலாக எல்லாத்தையும் நாங்கள் அப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை வந்து போட்டுவிட்டாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ட்வீட்டு, SECயோட ட்விட்டர் ஹேண்டில் வந்து ஹேக் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அது இல்லாமல் நீங்கள் யாரும் வந்து ஃபண்ட்ஸ்லாம் வந்து லூஸ் பண்ணாதீங்க, இந்த பர்டிகுலர் நியூஸை நம்பி எதுலேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்தது. அப்புறம் கேரி ஜென்ஸ்லர் அவரோட அக்கௌண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கிரிப்டோ ரிலேட்டடான கும்பல் வந்து ஹேக் பண்ணி வச்சுருந்தது. இது ஆக்சுவலாக ஹேக் கூட வந்து கிடையாதுங்க. இந்த எக்ஸோட இதுவெலாம் எதுவுமே வந்து காம்ப்ரமைஸ் ஆக கிடையாது அவங்க சைடில் இருந்து. இது அந்த உள்ளுக்குள்ளே இருக்க SECயில் ஒர்க் பண்ணுற இன்டர்ன்ஸ் பார்த்த வேலையாமா அப்படி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக அந்த டைமில் வந்து பார்க்கணுமே, டக்குன்னு ஒரு $2000-3000 அதுவும் இத்தனைக்கும் அந்த மார்க்கெட்டில் கிரிப்டோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எந்த விதமான ஆக்டிவிட்டியும் லைக் மார்க்கெட் மூவ் ஆகாமல் இருக்கும். அந்த டைம்லேயே ஒரு $2000-3000 வால்டாலிட்டி, சரியான வால்யூமும் வந்து இருந்தது. ஸோ 1 hour கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், சருன்னு இங்கே இருந்த அப்படியே பம்பானா, அதுக்கப்புறம் டம்ப் ஆச்சு, ஒரு பயங்கரமான வால்டாலிட்டி இருந்தது. லேட்டராக ஹேக் ஆகப்பட்டதுன்னு தெரிஞ்சதும் இப்போதைக்கு $45,700 இருக்குது. சரி, இதை தொடர்ந்து மார்க்கெட் எந்த சைடு தான் வந்து போகுது, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2 சினாரியோஸ் வந்து இருக்குங்க. ஒன்று, இப்போ நம்ம
வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்துப்போம். வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்துக்கிட்டோன்னா இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி ஏரியா வந்து இருக்குது. இதை வந்து ஆக்சுவலாக சார்ட்டில் நம்மளால் விசிபிளாகவே வந்து பார்க்க முடியும். அந்த லிக்விடிட்டி வந்து டேக் பண்ணவே இல்லை, ஸ்வீப் பண்ணவே இல்லை. 2 பாசிபிலிட்டி இங்கே வந்து இருக்குது. ஒன்று என்னடான்னா, நிறைய பேர் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பண்ணுவாங்க மார்க்கெட் வந்து. ஏன்னா இது வந்து ஒரு நோன் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ அதனால் நிறைய பேரோட ஸ்டார்ட் ஆர்டர்ஸ் வந்து ட்ரிகர் ஆகாமல் ஃப்ரண்ட் ரன் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே இறக்கியிருக்கலாம். அப்படி இல்லடான்னா இன்னும் அப்கமிங் டேஸில் மேபி மார்க்கெட் வந்து புல்லிஷாக வந்து ஆச்சுடான்னா இதை வந்து ஸ்வீப் பண்ண வந்து வாய்ப்பு இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த ரீஜன் வந்து ஸ்வீப் ஆகலாம், இல்லை ஷார்ட் ஆர்டர்ஸ் போட்டிருக்கவங்கள ஃப்ரண்ட் ரன் பண்ணி இங்கேருந்தே கூட வந்து கீழே போக வந்து வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக நம்ம மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு மேஜரான கரெக்ஷன்லாம் வந்து பார்க்காதனால மேபி இது அதுக்கான டைமாக கூட வந்து இருக்கலாம். அரௌண்ட் நான் அப்போ சொன்ன மாதிரி கிளைம் பண்ண மாதிரி $38,000 ஆனது வந்து போகலாம். பட் இதில் ஷாக்கிங்கான இருக்க விஷயம் என்னென்னா, இந்த பிட்காயின் ETF ஒரு பிட்காயின்கான ஸ்பெகுலேஷனாக இருந்தது. அதனால் ஆல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து பிட்காயின் ETF வந்து அப்ரூவ் ஆச்சுன்னு பெருசாக பம்ப் ஆகலை. அண்ட் சேம் டைம் ஆல்ஸ் வந்து ரீசெண்ட் டேஸாக பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. பட் இப்போ பிட்காயின் டம்ப் ஆகும்போது எத்தீரியம் வந்து பம்ப் ஆகிற போல் விச் இஸ் ரியலி குட். நல்லாவே வந்து இருக்குது, பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் வந்து போயிட்டுருக்கு. பார்ப்போம் இது எந்த லெவலில் வந்து போகுது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் எனக்கே கூட டெலிகிராமில் இருக்கட்டும் ட்விட்டரில் இருக்கட்டும் பயந்து மெசேஜ் பண்ணியிருந்த விஷயம் என்னடானா, ஆக்சுவலாக இன்றைக்கி பினான்ஸு, கூகாயின், ஹியோபி, Gate.io இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ் எதெல்லாம் FIU வந்து அனௌன்ஸ் பண்ணி ஷேடோ பேன் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்களோ அதெல்லாம் வந்து ஆப்பிளோட ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த ஆப் வெர்ஷன் வந்து காணாமல் போயிடுச்சு, லைக் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து ட்விட்டரில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அது ஆக்சுவலாக அப்படி தான் வந்து அவங்களுமே வந்து பண்ணியிருக்காங்க. இதை நம்ம வந்து பேனிக் ஆகணுமா, ஐயோ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பினான்ஸில் வந்து ஹோல்ட் பண்ணுறேன், நான் வந்து நெக்ஸ்ட் புல்ரனில் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக தானே விட்ரா பண்ணிலாம் எடுத்துகிட்டு போனோம், P2P பண்ண முடியாது அது இதுன்னு நீங்கள் வந்து பயப்படுறீங்கன்னா நீங்கள் பயப்படவே வந்து வேணாம். இந்த கேஸில் இதுக்கு மேலே எப்படி வந்து நடக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேபி வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் என்ன ஆகலாம், மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்க, மிஞ்சி போனால் அந்த வெப்சைட் URLs எல்லாம் வந்து பிளாக் பண்ணுவாங்க. மேபி நம்ம ப்ளே ஸ்டோர்லேயும் இல்லாமல் போகலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நீங்கள் ஆல்ரெடி ஆப்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க பினான்ஸ் இந்த மாதிரி பட்ட எக்ஸ்சேஞ்சஸ்னால் மேக்ஸிமம் அந்த நிலைமைக்கு வந்து இந்த பினான்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ் நம்மளை கொண்டு போய் விட மாட்டாங்க. லைக் நம்மளை இந்தியன் யூசர்ஸ் எல்லாம் வந்து கைவிட மாட்டாங்க. ஏன்னா இந்தியாவில் தான் இருக்கிறதுலே அதிகபட்சமான கிரிப்டோ யூசர்ஸ் ஆனது வந்து இருக்காங்க. சரி கதைக்கு வருவோம். இப்போ பினான்ஸோட இந்தியன் அஃபீஷியல் ட்விட்டர் ஹேண்டில்லையும் அந்த என்ன போயிட்டுருக்காங்கன்னா, we are aware of new changes that have been introduced regarding crypto exchanges on iOS App Store in India impacting the Binance app. So இங்கே மெயினாக ப்ளீஸ் நோட் the existing app users will not be impacted. That means நம்ம எக்ஸிஸ்டிங்காக யூஸ் பண்ணுற ஆப்லாம் அதாவது நம்ம எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ் யாரெல்லாம் ஆப்பில் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, கண்டினியூ ஆகும் ஒர்க் ஆகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ரெகுலேட்டர்ஸ் கூட இதை வந்து பார்த்து சால்வ் பண்ணுறதுக்காக தான் அவங்க ஒர்க் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. சப்போஸ் இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து லிட்ரலாக இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸை ஸ்க்ரூ பண்ண நினைக்கிறாங்கன்னா அப்படி நடக்காது. நான் வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் கூட நீங்கள் பயப்பட வேணாம். ஏன்னா வி வில் ஸ்டில் இந்த இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து ஆப்ரேஷனில் தான் வந்து இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸில் P2P பண்ணால் எனக்கு TDS இல்லை, அதில் வந்து டாக்ஸேஷன் இல்லை அப்படின்லாம் கதையே கிடையாது. நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் பண்ணாலும் உங்களுக்கு அதெல்லாமே வந்து அப்ளிகபிள் தான். நீங்கள் இப்போது என்னடானா மேபி இதெல்லாம் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டா நீங்கள் நம்மளோட இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபண்டு ஆட் பண்ணுறதுக்கோ விட்ரா பண்ணுறதுக்கோ. அதை தாண்டி டெக்ஸ் இதெல்லாமே வந்து ஆப்வியஸாக வந்து ஒர்க் ஆக தான் போகுது. கவர்மெண்ட் அந்த அளவுக்குலாம் போக மாட்டாங்க. தே வில் ப்ராப்பர்லி ஹேண்டில் திஸ் அண்ட் ரெகுலேட் திஸ் அப்படிங்கிறதான் என்னோட நம்பிக்கையாக வந்து இருக்குது. அண்ட் சேம் டைம் சப்போஸ் இதெல்லாமே வந்து பேன் ஆகிட்டா கூட இந்த இடத்துல என்ன ஆகும்னா, புதுசாக நம்ம இந்தியாவில் ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்க எக்ஸ்சேஞ்ச் அவங்களோட ப்ராடக்டை பெரிய லெவலில் வந்து வளர்ப்பாங்க, நல்லா பில்ட் பண்ணி கொண்டு போவாங்க. புது எக்ஸ்சேஞ்சஸும் இந்தியாவில் வந்து பில்ட் பண்ணி ரொம்ப நம்ம இந்தியன் பீப்புளுக்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்து பில்ட் ஆகிறதுக்காக ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் நான் வந்து பார்க்குறேன். நீங்கள் எதுவும் பயப்படலாம்னா, கிரிப்டோவில் இன்வெஸ்டடாக இருக்கீங்க, உங்களுக்கு சப்போஸ் பயமாக இருக்குன்னா இந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் நீங்கள் என்னென்ன காயின்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் விட்ரா பண்ணி உங்களோட வேலெட்டில் ஹார்ட்வேர் வாலெட் மாதிரி பட்ட வேலெட்ஸில் சேஃபாக வந்து வச்சுக்கலாம். ஹார்ட்வேர் வாலெட்ஸ் எங்கே வாங்குறதுனா பிரிக் ஸ்ட்ரீட்டில் நான் வந்து வாங்கியிருந்தேன், அதை பற்றி வீடியோவும் போட்டிருந்தேன். டிஸ்கிரிப்ஷனில் பிரிக் ஸ்ட்ரீட் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் கைஸ், இந்த 2 நியூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதுதான் இதில் இருக்கக்கூடிய அப்டேட்டு. எதுக்குமே நீங்கள் பயப்பட வேணாம். மார்க்கெட் இஸ் லுக்கிங் வெரி வெரி குட் ஃபார் அன் அப்கமிங் புல் ரன். பட் நடுவில் நம்ம வந்து ஒரு ஸ்வீட்டான டிப்ஸ் வந்து பார்க்கலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக.
அண்ட் இன்னும் ஒரு சில விஷயம் மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் சேலில் இல்லை மார்க்கெட்டில் லான்ச் ஆகி லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பேசுகிறது உண்டு. இனிமேல் லிட்ரலாக நம்ம வந்து ஒரு வீடியோ நீங்கள் ரேண்டமாக ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா கூட என்ன காயின்ஸ்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், அது எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குது, எவ்வளோ லாஸ்ட்டில் இருக்குது, ஒரு அப்டேட்காக இனிமேல் அதை வந்து மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கேன். சிகேடி பிக்ஸ்னு இப்போதைக்கு ஒரு 4-5 தான் ஆட் பண்ணியிருக்கேன், பட் நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறது உண்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் பெருசாக வந்து லாஸ்ட்டில் வந்து போயிட்டுருக்குது. கால்சியமில் நான் இன்னும் நம்பிக்கை வச்சுருக்கேன். கால்சியம் லைக் அது வந்து ஒரு ஷிபாவோட ஹேட்ராலியாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நான் நிறைய சொல்லியிருந்தேன். அண்ட் மல்டிபிட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படிடானா இந்த காயின்ஸ்லலாம் $100 நீங்கள் போட்டிருந்தா எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருப்பீங்க, எவ்வளோ லாஸ்ட்டில் இருப்பீங்க அப்படிங்கிறது தான் கணக்கு. கால்சியமில் போட்டிருந்தீங்கன்னா லிட்ரலாக நீங்கள் வந்து ஒரு $60-70 மேலே லாஸ்ட்டில் தான் வந்து இருப்பீங்க $100. பட் முபியில் வந்து போட்டிருந்தீங்கன்னா $100 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாப்பில் வந்து ஒரு 100x பக்கம் வந்து பண்ணிச்சு. இப்போது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு 50xல வந்து இருக்கும். அண்ட் தேர்ட் ஷர்ட் பொறுத்த வரைக்கும் லிட்ரலாக ஒரு 7xல வந்து இருக்கும். ஹோல் ஸ்டேஷன் நான் வந்து ஒரு $2 சொல்லியிருந்தேன். இதுவும் நீட்டாக ஒரு 2x ஆனது வந்து பண்ணியிருக்குது. கேட் காயின்லேயும் $100 ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக ஜை அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் பினான்ஸ் லான்ச் பூலில் வந்து லான்ச் ஆச்சு. இது வந்து ஒரு லேயர் 3 ஆர்பிட்ரியமில் ஒரு கேமிங்கான ஒரு லேயர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஹையர் எக்ஸ்பெக்டேஷனோட லான்ச் ஆச்சு. 50 சென்ட்ஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட எக்ஸ்பெக்டேஷன் லிட்ரலாக $5 $7 அந்த மாதிரி ப்ரீ மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஸில் $3 ட்ரேட் ஆச்சு. இது கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ உடனே ஃபோமோ பை ஆக வேணாம். மேபி இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னா மேபி இந்த இடத்துலையே கூட நீங்கள் வந்து ஆவரேஜ் அவுட் பண்ணலாம். இந்த இடத்துல மேபி நீங்கள் டோட்டலாக ஒரு $100 இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரு $40 ஒரு $30 வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இது கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட்னால இனிஷியலாகவே நான் கொஞ்சம் ஒரு $100 சரி ஒரு $50 அலோகேட் பண்ணுவோம். இல்லைனா நம்ம எல்லாத்துமே 100 பண்ணுறனால இதுலேயும் 100 வந்து காமிச்சிருவோம். ஒரு $100 வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் மேபி கமெண்ட் பண்ணுங்கள். அது நிறைய பேர் வந்து கேட்டிங்கன்னா அதை பற்றி வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் கேட் காயினில் ஒரு $100. கார்பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகட்டும். வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். கம்மியானால் இன்னும் கொஞ்சம் வாங்கி லாங் டேர்முக்கு வந்து இது பண்ணலாம். அண்ட் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் எல்லா அப்டேட்ஸும் லைக் லிட்ரலாக நேற்று நைட்டு நான் தூங்காமல் இருந்தனால அந்த நியூஸ் அப்போ நடந்த அந்த ஜோக்ஸ்லாம் கூட வந்து ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி போட்டிருந்தேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும், லைக் ஃபன்னாகவும் இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுப்பீங்க. அதாவது நான் உடனே அப்டேட் பண்ணணுனாலும் அதில் தான் வந்து அப்டேட் பண்ணுவேன். கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இதுதான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல நினச்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் ரீசெண்டாக நான் டெய்லி ஆல்மோஸ்ட் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். சூப்பரான சப்போர்ட் கைஸ். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. டெய்லி இனிமேல் அட்லீஸ்ட் ஒரு டெய்லி ஷார்ட்ஸ் வந்துடும். வீடியோஸ் வந்து ஆல்டர்னேட் டேஸ்க்காவது மினிமம் வந்து பண்ணலான்னு இருக்கேன். இதோட நல்ல சப்போர்ட் வந்தால் டெய்லி என்னதாவது பண்ணி ஒரு நல்ல ஒரு எஜுகேஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷனலாக ஒரு கண்டென்ட் வந்து டெய்லி நான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டில் தென் பை பாய்.